ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெல்த் டிப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உடனுக்குடனே கதைகளை நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் முரளி. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி வேலை பார்க்குறப்ப எல்லோருக்குமே ஒரு 25 வயதில் முடித்து ஒரு வேலை பார்க்குற பருவத்தில் எனக்கு காதலுங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த காதல் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தையே கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது வாழ்க்கைனா என்ன புரிய வச்சது அந்த காதல் தான் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லோர் வாழ்க்கையிலையுமே காதல்ங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது கல்லூரி பருவத்தில் இருக்கலாம், பள்ளி பருவத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி வேறு வேறு ஒரு இடங்களில் கண்டிப்பாக எல்லோருக்குமே காதல் வயப்படுவாங்க, காதலிக்கிறவங்களும் இருப்பாங்க. என்னோட குடும்ப சூழ்நிலையினால் எனக்கு படிக்கின்ற வயதில் ஒரு நட்பு வட்டாரம் இருந்தாலும் ஒரு காதலிக்கக்கூடிய அதற்கான ஒரு நேரமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நான் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் அதிகமாக இருந்திருக்கு என்னோடய வாழ்க்கையை பொறுத்தளவு. ஏன்னா அப்பா சிறு வயதிலே இறந்துட்டாங்க. அதனால அம்மா தான் வீட்டு வேலை பார்த்து என்னை எல்லாமே படிக்க வச்சதுங்கிறதுனால எனக்கு அம்மா படுற கஷ்டத்தையெல்லாம் பார்த்தா அந்த காதலுங்கிற விஷயத்த எனக்கு மனதுக்குள்ளே காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தாலும், ஒரு பெண் மேலே அந்த ஆசை இருந்தாலும், ஆனால் அதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறப்போ அம்மா படுற கஷ்டங்கள், அவங்க படுற ஒரு வேதனை தான் எனக்கு அடிக்கடி மனதில் வந்துட்டு போகும். அதனாலேயே நிறைய டைம் நான் அந்த காதலுங்கிற விஷயத்த என் மனசுக்குள்ளே இருந்தது மூளை வரைக்கும் இருக்கும். ஆனால் நான் கொண்டுட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. அப்படி தான் என்னோடய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் எல்லாம் முடித்து ஒரு வேலைக்கு சேர்ந்து நல்லபடியாக வேலை பார்த்து சம்பாதிக்கிற அந்த இடத்துல எனக்கு அந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க என்னோடய வாழ்க்கை துணைக்கு கரெக்டான ஒரு பொண்ணாக இருப்பாங்க அப்படிங்கிறது என் மனதுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என் வாழ்க்கை துணையாக வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அதை அவங்க சொன்னால் ஏற்றுக்குவாங்களாங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. எல்லோரும் மாதிரி தான் ஒரு காதலை சொல்லக்கூடிய ஒரு தயங்குற ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். ஒரு 6 மாத காலத்துக்கு அவங்கள நான் காதலித்தாலும் நான் சொல்லணும்னு நினைக்கிறப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் எங்கள் நட்புக்குள்ளே வந்துடும். ஏன்னா அவங்கக்கிட்ட நான் ஒரு நல்ல நண்பனாக பழகிட்டு இருக்கப்போ திடீர்னு என்னோடய காதலை வெளிப்படுத்துகிறப்போ அவங்களுக்கு அதை ஏற்றுக்குவாங்களா, இல்லை அந்த காதலை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என் மனதுக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஒரு பயத்தினாலேயே ஒரு மனது எப்படி சொல்லுதுன்னா, நீ சொல்லு அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சொன்னா அவங்க ஏத்துக்காம நம்மள்ட்ட இருக்க நட்பையும் துண்டிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் இருந்துச்சு. அதனாலேயே நான் சில இடங்கள்ல தயங்கி, தயங்கி, தயங்கி என்னோட ஒரு காதல் நாட்கள் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எனக்கு பரவால்ல. அவங்க நம்ம நட்ப வேண்டான்னு சொன்னா கூட பரவால்ல. நம்ம காதலனாச்சும் அட்லீஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணுமே! தெரியாம போறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால, நான் அவங்க கிட்ட நட்பா பழகிட்டு இருந்தேன். என்னோட காதலையும் வெளிப்படுத்தினேன் அந்த பெண்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு அத எப்படி சொல்றது? காதல்ங்கிற ஒரு விஷயத்த நெனச்சு பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமும் சரி, அத எடுத்துக்கிற ஒரு நேரமும் எனக்கு இல்ல. எனக்கு இப்போதைக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம். என் குடும்ப சூழ்நிலைக்கு வேலை தான் எனக்கு இப்போ ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். என்ன எல்லாரும் மாதிரி நீங்க நெனைக்காதீங்க. என்ன மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, சில பேர் இல்லாம நான் காதலிக்கிறேன்னும் அவங்க அவங்க சொல்லாம அவங்களோட நிலைமைய எனக்கு புரிய வச்சாங்க. அந்த நிலைமைய நம்மளும் கண்டிப்பா ஒரு அந்த பொண்ண காதலிக்கிறோம்னா, அவங்களோட இன்ப துன்பம் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு பங்கு இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவங்க கிட்ட சில விஷயங்கள நான் காதல எதிர்பார்த்தாலும், அவங்களோட நிலைமைய என்கிட்ட சொன்னப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலேயே எங்க அம்மா ஒரு பெண்ணா இருந்து எவ்வளோ தனியா கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு பார்த்து வளர்ந்த ஒரு ஆண் நான் அப்படிங்கிறதுனால, அவங்க என்கிட்ட அந்த சொன்ன விஷயங்கள், அவங்க குடும்ப சூழ்நிலைய பத்தி சொன்ன விஷயங்கள வச்சு, நம்ம இப்போதைக்கு அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் என்னோட மனநிலை இருந்துச்சு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு எப்ப என் மேல காதலுங்கிற உணர்வு வருதோ,
அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள். அது வரைக்கும் நம்ம நல்ல நண்பர்களாக இருப்போம். ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கிறது என்றைக்குமே வந்து நல்லது அப்படிங்கிறது நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் நான் இப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெல்த் டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிஸ்ஸஸ் வெல்த் டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வெல்த் டிப் சேனலில் உங்களுக்கு வீடியோக்கள் உடனே உடனே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களோட கதைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அவங்க என்னோட காதலை ஏற்க மறுத்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக நாங்கள் வந்து நல்ல நண்பர்களாக தான் இருந்தோம். ஒரு 3 மாதம் கழித்து ஒரு விஷயம் நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில். என்ன அப்படின்னா, இது மாதிரி திடீர்னு அவங்க வந்து கல்யாண ஏற்பாடு வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஆஃபீஸில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது நல்ல நண்பர்களாக இருப்போம், நம்ம அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே திருமணங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்கக்கிட்ட அதை கேட்டே ஆகணுங்கிறது ஒரு விஷயம் தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் திடீர்னு கேட்டுற முடியாது அவங்கக்கிட்ட. அதனால் சரி பொறுமையாக நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க உடனே எனக்கே மனசு சரியில்லை, அதனால் கொஞ்சம் அப்புறமேல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசினா போதும், ப்ளீஸ் எனக்காக வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கு அவங்க ஈவினிங் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மறக்காமல் நான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்ட்டு அதே மாதிரியே அவங்களும் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தாங்க. நான் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. அந்த கடைக்கு போனோம். போனதுக்கப்புறம் அமைதியாகவே இருந்தாங்க. என்ன சாப்பிட்றீங்க என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு மனசு சரியில்லைங்க அப்படின்னே சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், என்ன இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்த மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ரிலேட்டிவ்லேயே வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து அவங்களே வந்து எல்லாம் செய்கிறோம் பண்ணுறோம், உங்கள் பொண்ணை வந்து எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அப்பாவும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. எனக்கு வந்து அந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் பிடிக்கல? அதான் அந்த மாப்பிள்ளை எல்லாமே செய்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதை தானே அன்றைக்கி சொன்னீங்க, ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் நான் வந்து இப்போதைக்கு காதல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கூட நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? அதான் வந்து அவங்க தான் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறேங்கிறாங்க, உங்களையும் பார்த்துக்கிறேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வரப்போ நீங்கள் ஏற்றுக்க வேண்டியது தானே. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையாதுல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்தாங்க. அதுக்கு சொன்னாங்க, நீ ஏன் அப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஆமாங்க, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் என்னோடய காதலை ஏற்றுக்கல. நானும் உங்ககிட்ட இப்போ கிட்டத்தட்ட 8 மாதமாக வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அன்றைக்கி என்ன சொன்னீங்க, ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு லவ்வெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதனால தான் நானும் உங்களை தொந்தரவு பண்ணலை. எனக்கு வந்து உங்களை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து உங்ககிட்ட நான் ரொம்ப நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீங்கள் எனக்கு சொன்ன விஷயங்கள் எனக்கு நீங்கள் சொல்கிறது வந்து நான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போயும் நான் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கு உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு எங்கள் வீட்டில் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையாவா? யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறேன், நம்ம ஆஃபீஸ் தான் அவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஆஃபீஸா? எனக்கு தெரியாமல் யாருங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது உங்களுக்கு தேவை கிடையாது, நான் அந்த பையனை நானும் 1 இயராக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் வந்து அந்த பையன்கிட்ட இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தான் வந்து செய்யணும்,
என்னதான் இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து எனக்கு இப்போதைக்கு இந்த மேரேஜ் வேணாங்க. நான் வந்து இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன், இல்லைங்க இப்போ வந்து நீங்கள் அந்த பையனை வந்து நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி அந்த பையனை உங்களை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அந்த பையனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆமாங்க நானும் அந்த பையனும் லவ் பண்ணுறோம். நானும் அந்த பையனும் ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் வந்து அன்றைக்கி சொன்னதுக்கு நீங்கள் அதனால தான் வந்து என் லவ்வை அக்செப்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சொன்னேன், இப்போ கூட அந்த பையன்கிட்ட தாங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஒன்றுமே புரியல. அவங்க என்னகிட்ட தான் பேசுகிறாங்களா இல்லை என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. உடனே சரி என்ன சொல்கிறீங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாங்க நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன். 1 இயராக நானும் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு தான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிஸ்ஸஸ் வெல்த் டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்கிட்ட அவங்களோட காதலை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை நாளாக வந்து அவங்களோட காதலை என்கிட்ட மறைச்சி வச்சுருந்துருக்காங்கன்னு தெரியிறப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். நான் வந்து அன்னைக்கு என் காதலை உன்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் எப்படி இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நான் உங்களை விரும்பினது உண்மைதான். நான் ஒரு வருஷமாக உங்களை விரும்பிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம்னா, நீங்களும் என்னை விரும்புகிறப்போ என் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுங்கிறதே புரியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால தான் என்னோட இருந்த காதலை நம்ம மெதுவாக வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் உங்களோட நட்பு தொடரணும் அப்படின்னு நான் அன்றைக்கி சொன்னதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன சொன்னேன்னா, சரி ஓகே விடுங்க, இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு இப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது. நம்ம வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையை பார்த்து பேசுகிறதுக்காக நானும் அவங்களும் போனோம் நேரில். அவங்க அம்மா மாப்பிள்ளை எல்லாருமே இருந்தாங்க. யார் இந்த பையன் யாரும்மா அப்படின்னு சொந்தக்கார பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்தோடனே கேட்டாங்க. இல்லை நான் இவரை தான் விரும்புகிறேன், எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் கிடையாது, உங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு உங்களையும் ஏமாற்ற விரும்பலை இவங்களையும் ஏமாற்ற விரும்பலை, அதனால தான் நீங்கள் நிச்சயத்துக்கு முன்னாடியே நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு வந்து நான் வந்து சரியாக இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட நான் முன்னாடியே வந்து என்னோடய விருப்பத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க பரவாயில்ல, அவங்க அம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டு தாம்மா, நீ வந்து எல்லாம் திருமணம் ஏற்பாடு பண்ணி வேறு அவங்களோட போகாமல் இப்போயே நீ வந்து சொன்னது நல்லது தான், அது வரைக்கும் நான் சந்தோஷம்தான் படுறேன். எங்களுக்கு பிடிக்காத மாதிரி வேறு ஏதாச்சும் காரணம் சொல்லி வேண்டான்னு நான் சொல்லிடுறேன், நீ நிம்மதியாக இருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அவங்களே வந்து என்கிட்ட ஹாப்பியாக சொன்னாங்க, கல்யாணம் வந்து அவங்களே வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து நாங்கள் 2 பேரும் வந்து காதலிக்க ஆரம்பித்தோம். எங்கள் காதல் வந்து தொடர்ந்துச்சு. ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த எப்போதுமே ஒரு விஷயத்த சொல்வார். எதுவுமே நம்மளுக்கு உடனே கிடைச்சா அதோட அருமை நமக்கு தெரியாது. பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அது நம்ம கிடைச்சிட்டா அதோட ஒரு எப்படி அந்த நம்மளுக்கு வந்து பார்த்துக்கணுன்னு தெரியாது, அதை வச்சுக்கணுன்னு தெரியாது. அதனால் எப்போதுமே ஒரு பொருள் வந்து உடனே கிடைக்கல, ஒரு விஷயம் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கலன்ட்டு நீ ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் வந்து எனக்கு அன்னைக்கு அந்த விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 1 வருஷம் கழித்து எங்கள் திருமணத்துக்கு வீட்டில் சொல்லி ஏற்பாடு பண்ணோம்.
2 பேரும் ஒரே ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்தோம். நல்லபடியாக வந்து எங்களோட வாழ்க்கை பயணத்தை அவங்க தொடங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம் என்னோடது வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துச்சான்னா, முன்னாடி இருந்ததோட கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டால், காதலிச்சப்போ அவங்களோட இருந்த அந்த ஒரு சுவாரஸ்யமும் சரி, எங்களுக்குள்ள இருந்த ஒரு ஒரு விட்டு கொடுத்து போகிற குணம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து சுத்தமாக வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதாவது ஒரு காதலிக்கிறப்ப வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தாலும் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவ, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மனைவியானதுக்கு அப்புறம் இன்னுமே நம்மளை புரிஞ்சுக்கணும். ஆனால் அவள் வந்து அவள் சொல்கிறதுலே தான் வந்து கரெக்டாக இருக்கா. எனக்கு இவ்வளோ தான் சேல்ரி அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து லவ் பண்ணா, கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பணத்தினால பிரச்சனைகள் வர்றப்போ, இல்லை ஃபேமிலியில் பிரச்சனைகள் வர்றப்போ, அவள் அதையே சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதோட எங்களுக்குள்ள குழந்தையும் இல்லை. அதுவும் ஒரு அடுத்த ஒரு பிரச்சனையாக வந்து நின்றுச்சு. குழந்தை இல்லாதனாலேயே வந்து குழந்தை இருந்தால் கூட அதை நம்ம வந்து கவனிக்கிறதுல பண்ணுறதுல நம்மளோட அந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தோம். ஆனால் வந்து அந்த இதுவும் எங்களுக்கு இல்லாதனால இன்னும் பிரச்சனைகள் வந்து அதிகமாக தான் ஆயிட்டு இருந்துச்சு எங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அம்மா அப்பாவோட சரி தனியாக நம்ம வந்து இருக்கிறதுனால தான் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவோட போயிட்டு அங்கேருந்து சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அங்கேருந்தும் போனேன். அப்பயும் வந்து அம்மாவோட அப்பாவோட எப்போ பார்த்தாலும் சண்டை இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு லைஃப் வந்து எப்படியெல்லாம் நான் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேனோ அதுக்கு எதிர்மறையாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது என் வாழ்க்கையில் நடந்துச்சுங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நமது மிஸ்ஸஸ் வெல்த் டிப்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த திருமணம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்னு நினச்சதுக்கு மாறாக வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே கொடுத்துச்சு. அவளை சொல்லியும் தப்பில்லை. ஏன்னா அவள் வந்து ஓரளவு திருமணத்துக்கு அப்புறம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் போல இருக்குது. அது லவ் பண்ணுறப்போ நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டாலும் திருமணத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிற விதம் வந்து வேறு வேறு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வந்து அவளோட வந்து பேசி பார்த்தேன். ஒன்றுக்கும் பயன் இல்லை. அவள் வந்து ஒரு கட்டத்தில் சொன்னா, வேணாம் நம்ம நம்ம இப்படி சண்டடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு உறவில் இருந்து நமக்கு நம்மை கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு நம்ம பிரிஞ்சிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம எப்போதுமே ஒருத்தவங்களை விரும்புகிறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக விரும்புகிற விஷயத்த செய்கிறது தான் நம்ம அவங்கள விரும்புகிறதுக்கான ஒரு பயனாக இருக்கும்னு நான் நினப்பேன் எப்போதுமே. அதனால் நம்ம வந்து அவளை விரும்பிட்டோம். அவள் நம்மக்கிட்ட இருந்து இப்போ வந்து விலகணும்னு நினைக்கிறாங்கிறப்போ நம்ம அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்துறது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, உன் விருப்பம் வந்து அதுதான் அப்படின்னா நான் வந்து விலகிக்கிறேன், நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவளும் அதுக்கு ஓகேங்கிற சந்தோஷமாக தான் இருந்தாள். எனக்குள்ள மன வேதனைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நான் டிவோர்ஸ் தரேன்னு சொன்னதுக்கப்புறம் அவளோட நடவடிக்கைகள்லாம் வந்து வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அவள் அதுக்காக இத்தனை நாட்களாக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவளை வந்து விலகிட்டோம் 2 பேரும். விலகினதுக்கு அப்புறம் நான் எங்கள் அம்மாவோட வந்து இருந்தேன். அம்மா ஃபேமிலி நான் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஆஃபீஸ்லேயே இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து சில ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால வேறு வேலை தேடுறதுக்காக முயற்சிகளும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு இடத்துல நல்ல வேலை கிடச்சிச்சு எனக்கு. வேறு ஊரில் கிடச்சிச்சு. சரி அங்கேருந்து அம்மாவை அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வேலை பார்த்தேன். நல்லபடியாக வாழ்க்கை அடுத்த ஒரு பயணத்தை தொடங்கினேன். ஏன்னா ஒரு 2, 3 வருஷத்தில் அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு காதல்னால் எப்படி ஒரு நல்ல விதமான ஒரு காதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து எந்த அளவுக்கு காதலோட ஒரு பெண்ணை வந்து காதலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தும் கிடச்சிச்சு. அந்த காதலுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த கல்யாண வாழ்க்கையும் நிறைய அனுபவத்தை வாழ்க்கையில் கொடுத்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு
அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை வந்து அந்த கம்பெனியில் தொடங்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு வருஷமாக நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா என்னோட இருக்கிறாங்க. சந்தோஷமாக போயிட்டுருக்கு வாழ்க்கை. எப்பயாச்சும் வந்து அவளை பற்றியான ஞாபகங்கள் வர்றப்போ ஒரு விதமான கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவள் சந்தோஷமாக இருக்கிறா. வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டா. அவங்க வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே வந்து 2வது திருமணம், அவருக்கும் 2வது திருமணம், இவளுக்கும் 2வது திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வச்சாங்க. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. பரவாயில்ல, நம்ம வந்து விரும்பினவங்க வந்து நம்மளோட ஹாப்பியாக இல்லைன்னு நினைக்கிறப்போ இன்னொருத்தவங்களோட ஹாப்பியாக இருக்காங்கன்னா அது நமக்கு ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி நானே வந்து மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாழ்க்கையை வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மறந்து தான் ஆகணும். ஏன்னா அவள் நம்மளை வேண்டான்னு சொல்லி போயிட்டா, நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்கிறப்போ அவளே நினச்சிட்டு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அர்த்தம் இல்லைல்ல. அதனால் நான் வந்து என்னோட இதை மாற்றிக்கிட்டேன். அம்மாவும் அதான் சொன்னாங்க. நீ உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசனைகள் வேணும். உனக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தாலும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு புரிதலோடு நீ கல்யாணம் பண்ணிக்கோ. திருமணம் பண்ணுறது பெரிதில்லை, ஆனால் அந்த உறவை லாஸ்ட் வரைக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய வந்து புரிதலுங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறப்போ புரிதல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கண்டிப்பாக வந்து நல்ல வழியில் நம்ம கொண்டுட்டு போக முடியும். அது அந்த பயணத்தை வந்து நீ தொடங்குறதுக்கு ஒரு ரயில் பாதை மூல தான். 2 ஒரு கோடுகளும் கரெக்டான ஒரு இதில் இருந்தால் மட்டும்தான் அந்த ரயில் போய் சேர வேண்டிய இடத்த சேரும். ஒன்று சரியில்லைனாலும் இன்னொன்று போக வேண்டிய இடத்த அடையிறதுக்கு நிறைய தடைகள் வரும். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்கிற பொண்ணாக உன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இப்போதைக்கு திருமணத்தை பற்றி யோசிக்கிற ஒரு எண்ணத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து மீள்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவள் என்னை உண்மையாக விரும்பினாளாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நான் அவளை ரொம்ப உண்மையாக விரும்பினேன். அதனால எனக்கு அவள் இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்குறதுக்கு இன்னும் மனசு வரலையோ என்னமோ. லைஃப் போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு ஒர்க்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதில் எனக்கு ஒரு பிடிச்ச மாதிரி சரி என்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கண்டிப்பாக ஒரு பொண்ணு கிடைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சாங்கன்னா என்னோடய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்குவேன்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.